ஃபர்ஸ்ட் ஏன் எல்லாருமே டிவி, ரேடியோ, பேப்பர் இதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? உங்க பிசினஸுக்குன்னு நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு டிஷர்ட் விற்கீங்கன்னா அந்த டிஷர்ட்டை ஒரு போட்டோ எடுத்து வாட்ச்னு சர்ச் பண்ணும்போது உங்க ப்ராடக்டை நீங்க கஸ்டமர் கிட்ட காமிச்சாதான் அவங்களால அதை வாங்க முடியும். ரெண்டுமே ஃப்ரீ தான். இதுக்கு நீங்க எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை. நீங்க ஐ கிளாஸ் செல் பண்றீங்கன்னா ஐ கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருக்குமே என்னோட ப்ராடக்டை கொண்டு போய் காட்டு அப்படின்னு நீங்க ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜய். இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றின சில முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி அவங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, எப்படி மக்களை அவங்களோட ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ண வைக்க போகிறாங்க, அதைத்தான் நாம் சிம்பிளாக மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே மோஸ்ட்லி எதில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிவி, ரேடியோ, பேப்பர், அப்புறமா ரோடில் அங்கங்கே பெரிய பேனர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்போ இன்டர்நெட் வந்துச்சோ அதுக்கப்புறமா இது எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஏன் எல்லாருமே டிவி, ரேடியோ, பேப்பர் இதிலெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன்னா மக்கள் முன்னாடி அதிகமாக டிவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க, ரேடியோ தான் கேட்டுட்டு இருந்தாங்க, பேப்பர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும், மக்கள் அவங்களோட அதிகமான நேரத்தை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? அவங்க மோஸ்ட்லி ஃபோனில் தான் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. லேப்டாப், கம்ப்யூட்டர் இதைத்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பிஸ்னஸுமே அவங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ அவங்களோட ஃபோன்லேயோ, லேப்டாப்லேயோ, கம்ப்யூட்டர்லேயோ கொண்டு போனால் தான் அவங்களால அவங்களோட ப்ராடக்டை விற்க முடியும். ஸோ அதுக்காக அவங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி டிஜிட்டலாக அவங்க பண்ணுற மார்க்கெட்டிங்கை தான் நாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் சில முக்கியமான கான்செப்ட்ஸை இப்போ நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, உங்கள் பிஸ்னஸுக்குன்னு நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது உங்கள் பிஸ்னஸுக்குன்னு நீங்கள் ஒரு இமேஜோ, வீடியோவோ, டெக்ஸ்ட்டோ, ஆடியோவோ கிரியேட் பண்ணிங்கன்னா அதைத்தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிஷர்ட் விற்கீங்கன்னா அந்த டிஷர்ட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை இமேஜாக நீங்கள் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணலாம். இல்லாட்டினா அந்த டிஷர்ட்டை யாராச்சும் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை பற்றின ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் அதை கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதாக எஸ்இஓ, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் கிரியேட் பண்ணுற கண்டென்ட்டில் உங்கள் பிஸ்னஸை பற்றின கரெக்டான கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மூலமாகவும் உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இதைத்தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்ச் செல் பண்ணுறீங்க. ஸோ வாட்ச்னு சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்டை நீங்கள் கஸ்டமர் கிட்ட காமிச்சாதான் அவங்களால அதை வாங்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கறது பேர் தான் எஸ்இஓ. இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு மார்க்கெட்டிங்குமே, அதாவது கண்டென்ட் மார்க்கெட்டிங்கும் சரி, எஸ்இஓவும் சரி, ரெண்டுமே ஃப்ரீ தான். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை. பட் உங்களுக்கு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கும், வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும், கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு ஸ்கில் வேணும். ஒருவேளை அந்த ஸ்கில் உங்களுக்கு இல்லாட்டினா நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கும், கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பெய்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் உங்கள் ப்ராடக்டையோ சர்வீஸையோ நீங்கள் காசு கொடுத்து அட்வர்டைஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐ கிளாஸ் செல் பண்ணுறீங்கன்னா ஐ கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருக்குமே என்னோட ப்ராடக்டை கொண்டு போய் காட்டு அப்படின்னு நீங்கள் ஃபேஸ்புக்டையும் இன்ஸ்டாகிராம்டையும் சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பவர்ஃபுல்லான டூல்னு. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த ஐ கிளாஸுக்கு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிங்கன்னா ஐ கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, ஐ கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் பார்ப்பாங்க, கண்ணாடி போட்டிருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, கண்ணாடி போடாதவங்களும் பார்ப்பாங்க. பட் நீங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் யார் யாருக்கெல்லாம் இந்த ஐ கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ண முடியும். இதனால் கரெக்டான ஆடியன்ஸை உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதால தான் எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸுமே இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னு இருக்குது. முன்னாடி நம்ம எஸ்இஓ பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கூகுள், பிங் இந்த மாதிரி சர்ச் இன்ஜினுக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க.
எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்ச் செல் பண்ணுறீங்கன்னா வாட்ச்னு யாராச்சும் சர்ச் பண்ணால் என்னோட ப்ராடக்டை அவங்களுக்கு போய் காட்டு, நான் அதுக்கு உனக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சர்ச் இன்ஜினுக்கு பே பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதை தான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்இஓக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, எஸ்இஓவில் நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க, வெறும் கீவேர்டை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு விட்டுருவீங்க. ஆனால் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கில் இந்த கீவேர்டை சர்ச் பண்ணால் என்னோட ப்ராடக்டை காட்டுன்னு நீங்கள் பணம் பே பண்ணுறீங்க. ஸோ ரெண்டுக்கும் பேமெண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஒன்று ஃப்ரீயாக பண்ணுறீங்க, இன்னொன்றுக்கு பே பண்ணி பண்ணுறீங்க. இது போக இன்னும் இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது, நீங்கள் இமெயில் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அது போக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா சிம்பிளாக சொல்லணும்னா, என்னோட ப்ராடக்டை நீ எனக்கு விற்று கொடுத்தா நான் உனக்கு இவ்வளோ % கமிஷன் தரேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டீல் பேசிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அமேசான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அமேசான்லேயும் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது அமேசானில் இருக்கிற ஒரு ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அது மூலமாக அமேசானுக்கு நீங்கள் சேல்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா அமேசான் ஒரு குறிப்பிட்ட % அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் இருக்கிற ஒரு ஷூக்கு நீங்கள் அஃபிலியேட் லிங்க் கிரியேட் பண்ணி அந்த அஃபிலியேட் லிங்க் மூலமாக யாராச்சும் அந்த அமேசான் ப்ராடக்டை வாங்கினா அமேசான் வந்து உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்னோட ப்ராடக்டை நீ எனக்காக விற்று கொடு, நான் உனக்கு இவ்வளோ % கமிஷன் தரேன் அப்படின்னு நீங்கள் ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு என்னென்ன டாபிக்ஸ் நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்காக வீடியோ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.